வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மஷ்ரூம் குழம்பு தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ப்ரூனேயில் இந்த மாதிரி நீல நீல மஷ்ரூம்னா இருந்துச்சு. ஸோ இதிலேயே நம்ம குழம்பு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அடியில் உள்ளது மட்டும் கட் பண்ணால் போதும், இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் ஒரு ஸ்மெல் அடிக்கும் இதில். ஸோ அது போகிறதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். அது முழுங்குற அளவுக்கு ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் தாங்க வேக வச்சுட்ருக்கேன். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் இதில் நம்ம சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் ரைஸ் விட. குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அது எல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிடலாம். மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் இல்லைனா சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மஷ்ரூமை ஆட் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிடலாம். அதுக்கு 1/4 கப் தேங்காய், 4 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் ஃபைனாக அரைச்சி அது குக்கரில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருக்குது மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றியும் கலந்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம். 2 விசில் வரைக்கும் விட்டுறலாம். விசில் சவுண்டுனா போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கறி குழம்பை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.